அடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொன்று கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா மார்க்க ரீதியான கேள்விகளில் அவங்களுக்கு அவங்களுடைய சில நம்பிக்கை மாற்றம் வரும்போது ஒரு குழப்பம் வரும்ல, அதனால் வர்ற ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இது வரைக்கும் உங்கள் சொல்ல கேட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என் சொல்ல கேட்டான், உங்கள் சொல்ல கேட்டு தான் தனிப்பள்ளி வாசல் கட்டணும். எந்த சொல்ல கேட்டு இவங்களெல்லாம் பின்பற்றாதீங்கன்னு சொல்லிவிட்டீங்க. எங்களுக்கு தொழுவ இடம் வேணும், அதை சொல்லி தான் நாங்கள் பள்ளிவாசல் கட்டணும், தனி கபிரிஸ்தானம் உண்டாக்கணும். அப்போ எல்லாம் செஞ்சு இன்றைக்கி நாங்கள் ஒரு பள்ளி இருக்கான ஒரு உண்டாக்கிக்கலாம். உணவு தப்பா? உணவு வீணான காரியமா? அப்போ நீங்கள் நினச்சா அப்படி சொல்லுவீங்க, நினச்சா அப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. இப்போ என்னென்னு நம்ம கஷ்டப்பட்டு தனிப்பள்ளி உண்டாக்கிட்டோம், உண்டாக்கின பிறகு அங்கேயும் போகலான்டா, அப்புறம் தனிப்பள்ளி உடஞ்சி போயிருமே அப்படிங்கிற ஒரு அதுக்காக இந்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதில் வந்து இதில் பல விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. இப்போ இந்த தனிப்பள்ளி கட்டுறது விஷயம் இருக்குல்ல, இலங்கையில் உள்ளவங்க தான் இது அதிகமாக கேட்குறாங்க. இங்கே உள்ளவங்களும் சில ஆட்கள் முகநூல்களில் இது மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஏன் தனிப்பள்ளி கட்டிட்டாங்க, எதுக்கு இது கட்டினீங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்களை பின்பற்றக்கூடாது என்பதற்கு தான் தனிப்பள்ளி கட்டியதாக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கருத்தை விதைத்து, இவங்களை பின்பற்றலான்னு அப்போவே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த தனிப்பள்ளியே தேவையில்லை, அப்போவே பின்பற்றிட்டு போயிட்டுருப்போம், பேசாமல் போயிட்டுருப்போமே அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. சரி, இதில் பல விஷயத்தை கவனிக்கணும். இப்போ ஒரு பேச்சுக்கு நானே அப்படி சொன்னேன்னு வைங்க, நான் அப்படி சொன்னேனான்றது ரெண்டாவது, நான் சொல்லித்தான் நீங்கள் அப்படியும் செஞ்சீங்க. சரி, இப்போ நான் மாற்றி சொல்கிறேன். ஒரு முஸ்லீம் என்ற முறையில் உங்களோட கடமை என்ன? அப்போ சொல்வதற்கு ஆதாரம் என்ன சொன்னாரோ அதுவும் இப்போ சொல்வதற்குரிய ஆதாரத்தையும் கம்பேர் பண்ணால் இப்போ உள்ளது கூடுதலாக சிந்திச்சிருந்து சொல்கிற விஷயமா இருக்கிறது. இது முரண்பாடற்ற முறையில் இருக்கிறது, அதில் முரண்பாடு நிற்கிறது. அந்த முரண்பாடை இவ்வளோ நாள் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறாரு, என்னை பற்றி அந்த முரண்பாடை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறாரு, இப்போ இது முரண்பாடாக இருக்குன்னு எடுத்து காட்டுறாரு. அப்போ நம்ம கருத்து தானே ஏற்றுக்கிறேன்னு அப்படின்னு நீங்கள் போகணுமா? முந்தி சொன்னது என்ன, இன்றைக்கி சொன்னது என்னண்டா, இது என்னது, இது வந்து இது தௌஹீது இல்லையே. இது முந்தியே சொல்லியே இருக்கட்டும், முந்தியே எல்லாம் செஞ்சே இருக்கட்டுமே. முந்தியே எல்லாம் செஞ்சு இருந்தாலும் நானே சொல்லி தான் எல்லாம் இவங்களை பின்பற்றுறது கூடாதுன்னு நான் சொல்லி அதுக்காக தான் நீங்கள் பள்ளிவாசலை கட்டி இருந்தாலும் அதனால் வந்து நான் சொன்ன தவறும்பீங்களா? அதனால் வந்து நான் சரியாக சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டேன்பீங்களா? இதுக்கு பேர் தௌஹீதா? தௌஹீதுடைய முதல் அடிப்படை என்னென்னு கேட்டால், மனிதனுக்கு எல்லாம் தெரியாது, அதுதான் தௌஹீத். மனிதனுக்கு எடுத்தெடுப்புல அம்பட்டும் தெரியாது, அதுதான் தௌஹீத். தௌஹீதுன்னா அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தவறு வரும், அதுக்கு பேர் தான் தௌஹீத். அப்போ நீங்கள் தௌஹீதில் இருந்துட்டு பேசுகிறாங்க. நேற்று சொன்னு நீங்கள் இப்போ நேற்று சொன்ன நான் மாற்றக்கூடாதுங்கிறீங்களா? நேற்று நான் ஒன்று சொல்லிட்டேன்னா மாற்றவே கூடாது. அதான் அப்படின்னா அப்படி அது வழிகேடாக அது நான் மாற்றினா உங்களை நரகத்துக்கு போகிற பாதையில் நான் தள்ளிடுவேனே. அப்படி எல்லோரும் மாற்றின அந்த சஹாபாக்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னால என்ன அர்த்தம்? நேற்று இருந்த பாதையை மாற்றிக்கிட்டாங்கன்னு மாற்றினவங்களும் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறீங்க, சஹாபாக்கள் எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறீங்களா? அவங்க செஞ்ச வேலை என்ன? நேற்று சொன்னது மாற்றிக்கிட்டே தான் வேலை. நேற்று சொன்னது மாற்றினவங்களும் சஹாபி ஆகிட்டாங்க. அப்போ வந்து அந்த சரியானதை எடுத்தாங்களா அப்படி பார்க்கணுமா? என்ன அபூபக்கர் என்ன செஞ்சார், நேற்று அப்புறம் என்ன செஞ்சார், உமர் என்ன செஞ்சார், அதுக்கு முந்தைய என்ன எத்தனை சிலையை வணங்கினார்னு இப்படியா பேசுகிறது? அடே வணங்கினார், இப்போ என்ன சொல்கிறார் அவர், இப்போ என்ன செஞ்சார், இது சரியா அது சரியா? நேற்று என்ன செஞ்சார் நீங்கள் பேசுங்க, இன்றைக்கி என்ன செஞ்சாருன்னு பேசுங்க, ரெண்டையும் வச்சு ஆய்வு செய்யுங்க, இது சரின்னு பாருங்கள். அப்போ சரி தவறில் நிற்கிறது தான் தௌஹீது. மர்க்கஸுக்காக நிற்கிறதுக்கு பேர் தௌஹீது கிடையாது. கட்டடத்துக்காக இருக்கிறதுக்கு பேர் தௌஹீது கிடையாது. இதை இழந்துருவோமோ அப்படிங்கிறதுக்கு பேசுகிறதுக்கு பேர் தௌஹீது கிடையாது. அப்போ சொன்னதை மாற்றக்கூடாதுங்கிறதுக்கு பேர் தௌஹீது கிடையாது. அதனால் என்ன விளைக்கணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த சிந்தனையே தப்பு. அப்போனா என்னென்னா, அப்போ நான் கேட்டேன், அப்போ ஏங்க அவனை போய் குறை சொன்னீங்க? மதுஹபுக்காரன் அவன் வந்து அவன் நம்பிக்கைப்படி தான் நீண்ட காலமாக இருந்துக்கிட்டு அதே போய் குறை சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் நீங்கள் மாறி வந்தீங்க, அதுலேயும் மாறாமல் இருந்திருக்கலாம்ல. நீங்கள் மதுஹபு தரிக்கா எதாவது ஒன்றாலும் இருந்திருப்பீங்க, இருந்தாலும் தௌஹீது வந்திருப்பீங்க. நீங்கள் பேசாமல் அதில் இருந்திருக்கலாமே. நீங்களே செஞ்சுவிட்டு என்னை கேட்குறீங்க? நீங்களே மாறித்தானே வந்திருக்கிறீங்க. அப்போ உங்களை பற்றி நான் கேட்கலாம், எப்படி உங்களை நான் ஏற்றுக்கிறது? நேற்று தர்காவுக்கு போனீங்க, இன்றைக்கி இல்லைங்கிறீங்க. நேற்று மதுஹபுக்கு போனீங்க, இன்றைக்கி மதுஹபு இல்லைங்கிறீங்க. நேற்று பத்தம்பாத்தியா ஓதுனீங்க, இன்றைக்கி வேணாங்கிறீங்க. அப்படின்னு நான் உங்களை நோக்கி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதுதான் எனக்கு சொல்லுங்கள்.
உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்களோ அந்த பதில் எனக்கும் சொல்லிக்கிறேங்க. இது ஒரு கேள்வி கிடையாது. ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ நான் சொன்ன இதனால தான் பள்ளிவாசல் உண்டானுச்சா? தனிப்பள்ளிவாசல் உண்டானது சிறுக்கு வைக்கிற ஆளை பின்பற்றக்கூடாது என்பதற்காக உண்டானுச்சு. வரலாறு தெரியாமல் பேசுகிறார்கள். இலங்கை விஷயத்தை எடுத்துக்கிறோம். இலங்கையில் அந்த துவக்க காலத்தில் அந்த தர்வேஷ் ஹாஜியார் அவங்கெல்லாம் இருந்த தௌஹீதை சொன்ன காலத்தில் அவங்கெல்லாம் தனிப்பள்ளி கட்டுறதுக்கு என்ன காரணம்? இவங்களை பின்பற்றக்கூடாதுங்கிறது காரணமா, பள்ளிக்கு போனால் அடித்தாங்கிற காரணமா? பள்ளிக்கு போனால் அடித்தாங்க, பள்ளிக்கு போனால் வெட்டினாங்க, கொலையும் செஞ்சாங்க, பள்ளிக்கு செத்து போனாலும் அடக்கம் செய்ய மாட்டோன்னு சொன்னாங்க, வராதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி செஞ்சால் தான் நீ வரணும்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு ஒன்று வேணுமே அதுதானே கட்டினாங்க. இந்த தலைப்பை இருக்கலைங்க அந்த காலத்தில். சிறுக்கு வைக்கிற ஆளை பின்பற்றக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு மிக பிற்காலத்தில் நம்ம எடுத்த நிலைப்பாடு. அப்போ அந்த காலத்தில் அந்த நிலைப்பாடே கிடையாது. இங்கே இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நாகூரில் ஜாக்கு பேரில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறோம். எது கட்டணும்? நாகூரில் உள்ள பள்ளிவாசலில் தான் மக்கள்லாம் தொழுதுட்டு இருந்தாங்க. தொலைப்போமல் இருந்தாங்கன்னா அடித்தாங்க, விரலை வெட்டினாங்க. சஜிதாவில் இருந்த ஒரு ஆள் அப்படி தூக்கி கொண்டாந்து அகலில் போட்டு ஒழு செய்கிற தடாகத்தில் போய் பிடிச்சி அமுக்கி மூச்சு திணற அந்த மாலிமார் மூத்தப்பட்டவர் அந்த மாதிரி சகோதரரை கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ மதுரையில் போய் இந்த சுங்கம்பள்ளி வாசலில் போய் தொழுதுக்காக வேண்டி தொழுது அம்பிட்டு பிறகு பள்ளிவாசலில் இமாம் அடிச்சு விட்டான்னு கேஸு கொடுத்து உள்ளே கொண்டு போய் போட்டாங்க. இந்த டைரக்டர் அமீர்லாம் அதில் ஜெயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி தொலை போயிட்டு புகார் கொடுத்து போனாலும் மதுரையில் உள்ள பெரிய முக்கியமான பெருமகள் அன்றைக்கி இருக்கிறாங்க அவங்கெல்லாம். அப்போ பார்க்குறோம், நமக்குன்னு நம்ம தொழுவே வரக்கூடாங்கிறாங்க. வேறு எங்கே தான் போகிறது? பள்ளிவாசல் எழுதி போட்டாங்க. என்ன எழுதி போட்டாங்க? மதுஹபை பின்பற்றினா தான் வரணும். அது வராதுன்னு அர்த்தம். தொப்பி போட்டால் தான் வரணும், ஆமீன் சொல்கிறோம் வரக்கூடாது, வரலாற்றினா வரக்கூடாது, ரெண்டாவது ஜமாத்து நடத்தம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹனஃபிகள் ஊராக இருந்தால் ஆமீன் சத்தம் போட்டு சொன்னால் வரக்கூடாது. இவ்வளோ எழுதி போட்டு தானே நினைச்சாங்க. இது மதுஹபுக்கு உட்பட்ட ஒரு பள்ளி. அப்போ நம்மளை வராதுன்னு சொன்னதுக்கு தான் பள்ளிவாசல் உருவாக்கப்படுச்சு. நல்லா ஆவச்சிக்கணும். பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது இந்த இமாம்களை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் மிக பிற்காலத்தில் ஒரு ஆய்வின் மூலம் அதை நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். அப்போது அதெல்லாம் ஜாக்குக்கெல்லாம் பின்னாடி, அனைத்து தௌஹீத் ஜமாத்துக்கெல்லாம் பின்னாடி. பள்ளிவாசல் உண்டானது ஜாக்கு காலத்தில் உண்டாயிடுச்சு. பள்ளிவாசல் உண்டானது ஜாக்கு காலத்தில் உண்டாகிவிட்டது. அனைத்து தௌஹீத் ஜமாத்து கூட்டமைப்புங்கிற பேரில் இருக்கும்போது உண்டாகிவிட்டது. அதுக்கெல்லாம் பிறகு தான் இந்த ஒரு நிலைப்பாடை பின்பற்றுவது சரியில்லை, சிறுக்கு வைக்கிறால பின்பற்றக்கூடாதுன்னு அந்த சூனியம் ஆய்வுலாம் பண்ணி சூனியம் சிறுக்குன்னு வந்த பிறகு இந்த நம்புறவனை எப்படி பின்பற்றுறதுன்ற கருத்து சொன்னது பிறகு தான். அப்போ இந்த கபுர்ஸ்தான் கட்டினது காரணம் அதனால கிடையாது. இன்றைக்கும் கூட என்னுடைய சொந்த ஊர் தொண்டியில் தௌஹீத் அதுக்கு தனி கபுர்ஸ்தான் கிடையாது. ஏன் கிடையாது? அந்த கபுர்ஸ்தானில் தௌஹீத்வாதிகள் அடக்கிறதுக்கு எந்த இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. உங்கள் முறைப்படி நீங்கள் அடைக்கிறீங்க, எங்கள் முறைப்படி நாங்கள் அடைக்கிறோம். அப்போ தனி கபுர்ஸ்தான் தேவைப்படலை. பார்த்தீங்களா? இன்றைக்கி வரைக்கும் தேவைப்படலையே. அப்போ அந்த தனி கபுர்ஸ்தான் தனிப்பள்ளி அதெல்லாம் எங்கே வந்துச்சுன்னா, மூர்க்கம் பிடித்தவர்கள் உங்களை அடக்கம் விடாமல் தடுக்கும் பொழுது, பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கும் பொழுது, நமக்கு தொழுகைங்கிற ஜமாத் தொழுகை நமக்கு இல்லாமல் போயிரும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளான பிறகு நமக்குன்னு ஒரு குடிசையோ கொட்டையோ போட்டுக்கிட்டாவது ஒரு மொட்டை மாடியில் இருந்தால் நம்ம தொழுவோன்னு தானே ஆரம்பித்தது. அதன் அடிப்படையில் தானங்க மர்க்கஸில் உண்டானுச்சே தவிர இவர்களை பின்பற்றக்கூடாது பள்ளிவாசல் கட்டுங்கிறதுக்கு உண்டானதே கிடையாது. சரியா? அதனால் என்ன சொல்கிறாங்க, உங்களை நம்பித்தான், உங்கள் சொல்ல நம்பித்தான். அப்போ எங்கள் சொல்ல நம்பிலாம் நீங்கள் கட்டவே கிடையாது. நீங்கள் பழைய காலத்து ஆள்கிட்ட இந்த கேள்வி கேட்டவர் இளைஞர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பழைய கால ஆள்கள்கிட்ட விசாரிங்க, எதனால் பள்ளிவாசல் கட்டினீங்க, அதுக்கு முந்தி உள்ள சூழ்நிலை என்ன. இப்போ கூட பள்ளிவாசலில் தொழும்போது பள்ளிவாசலில் கொலை நடந்த நாடு இலங்கை நாடு. தௌஹீதுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்குள்ளே கொலை செய்கிற அளவுக்கு இப்போ கிட்டத்தில் ஏதோ பேர்வலை ஏதோ ஊரில் நினைக்கிறேன், கிட்டத்தில்னா ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே உள்ள சம்பவங்கள். அப்போ அதுக்கு முந்தின காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை தௌஹீதுக்கு எதிராக பற்றி எரியக்கூடிய நிலைமை, நெருப்பு மாதிரி இருப்பார்கள் எதிரிகள் எல்லாம். அப்போ அந்த மாதிரி அந்த பைல்வான் விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இலங்கை ஆட்கள்கிட்ட கேட்டு பைல்வான் பஞ்சாயத்து என்ன எதனால் வந்துச்சுன்னு கேளுங்க. தர்வேஷ் ஹாஜியாருடைய விஷயத்தை எதனால் அவர் சண்டை போட்டுச்சாருன்னு கேளுங்க.
அந்த மாதிரி பழைய கதைகள்லாம் எடுத்து கேட்டிங்கன்னா என்ன செய்வாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சொல்லலாம் முடியாதுங்க, பள்ளிக்கு போக முடியாதுங்க, அடித்து பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க. அதனால தாங்க பள்ளின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ தானே இது பரகதனிய பள்ளி வந்து இந்த நிலைப்பாடு எடுத்தோன்னு தான் கட்டினீங்களா? பரகதனியில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. எப்போ கட்டின? ஆரம்பத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இதுக்காக வேண்டிய நினைக்கிறேன் இலங்கையில். அப்போ அந்த பள்ளிவாசலில் வந்து ஷிர்க் வைக்கிற ஆளை பின்பற்றக்கூடாது இந்த மாதிரி ஆளுக்கு அப்படிங்கிற நிலைப்பாடெலாம் எடுத்து அதன் காரணமாக தான் அது கட்டப்பட்டுச்சா? அவங்களுக்கு அந்த நிலைப்பாடு இல்லையே, அவங்களே சுனித்தை நம்புகிற ஆளுக்கு லெவலில் இருக்கிறாங்க பரகதனியாவில். அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த இலங்கை விஷயத்து இலங்கைக்காரங்களுக்கான இந்த உதாரணம் காட்டுறேன். நீங்கள் தமிழகத்தை சொல்வதாக இருந்தால் அதுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள். நாங்கள் பல ஊர்களில் வெட்டு குத்து வாங்கி அந்த அளவுக்கு ஒரு மூர்க்கம் முடித்ததுனால தான் கட்டினாங்க. அதே நேரத்தில் எந்த ஊரில் அந்த மாதிரி மூர்க்கமாக இல்லையோ அங்கே எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறார்கள். அதை வந்து விளங்கிக்கிறேன். அதனால் அது ஒரு விஷயம் கிடையாது. அதை விளங்கி அது ஒரு விஷயம். அதெல்லாம் தவறாச்சான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அப்புறம் கேட்குறாரு, அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க? அவன் இதெல்லாம் களைச்சி விட்டுட்டு கஷ்டப்பட்டு உண்டாக்குன மர்க்கஸ்லாம் இருக்குல்ல, எல்லாம் களைச்சி விட்டாங்கிட்டு போய் சேர்ந்துடலாங்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ கஷ்டப்பட்டு உண்டாக்கிட்டோம் மர்க்கஸு குடிசை உரையை போட்டு நம்ம ஒன்று உண்டாக்கிட்டோம், அங்கேயுமே தொழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் கலைச்சி எல்லாத்தையும் ஒன்று சுன்ன ஜமாத்தில் ஐக்கியமாகறதுக்கு வழிகாட்டுறீங்களான்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்படி சொல்லலை. நம்ம நல்லா விளங்கிக்கிறேன்னு அவர்களை பின்பற்றுவது கூடாது என்று நம்ம சொல்லக்கூடாது. இந்த காரணத்துக்காக வேண்டி ஷிர்க் வைக்க புரிதலில் தவறு இருந்தால் இந்த வாதம் சொல்லக்கூடாது இந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோமா? அதே நேரத்தில் வந்து அங்கே தான் நீங்கள் போகணும், இதை கலைக்கணுங்க சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜமாத்தை பின்பற்றுதல் மட்டுமல்லாமல் நீங்கள் அங்கே போகிற காரணத்தினால் நீங்கள் வந்து ஏராளமான அதிருப்திகளை சந்திப்பீர்கள். அந்த அதிருப்தி மார்க்க ரீதியாக அந்த அதிருப்தியின் காரணமாக நீங்கள் அங்கே போகாமல் உங்கள் இடத்துல இருப்பது தான் உங்களுக்கு சேஃப்டியானது. என்ன அதிருப்தி பார்ப்பீங்க? தொழுகிறது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம், அந்த இடத்துல அந்த பள்ளிவாசல் இருக்குது, போய் தொழுவலாம், அந்த நேரத்தில் நான் அங்கே தொழுவ மாட்டேன்னு சொல்லக்கூடாது என்ற மாதிரி இடத்துக்கு தான் நான் சொன்ன ஒரு பதில் இருக்குமே தவிர, உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்போது நீங்கள் அதில் தொழுவது தானே பெட்டராக இருக்க முடியும். ஏன்னு கேட்டால் நீங்கள் அங்கே தொழுவு போனீங்கன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு பயானம் பண்ணுவாங்க. பயான் பண்ணும்போது என்ன செய்யும், அதில் கப்சாக்களையும் பொய்களையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொழுது முடியும் கூட்டுத்துவா ஓதுவாங்க. கூட்டுத்துவா ஓதும்போது நீங்கள் வந்துக்கிட்டு எந்திரிச்சு வெளியே வந்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு தகராறு பண்ணுவாங்க. உட்காந்துட்டு மௌன சாட்சியாக இருந்துன்னு வைங்களேன், மனசு உறுத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். மெம்பரில் ஏறி உட்காந்து ஜும்மாவுக்கு போனோம்னா மெம்பரில் ஏறி உட்காந்து நம்ம புழுகு மட்டும் அவுத்து விடுவாங்க. இதெல்லாம் இப்படி கேட்டுட்டு இருக்கணுமா? பின்பற்றுறது தப்பு இல்லைன்னா பின்பற்றி ஆகணும்னு அர்த்தமா? ஜமாத்தில் பின்பற்றுவதை நம்ம திருப்தியான இடத்தானங்க பின்பற்றணும். திருப்தி இல்லை ஒரு ரஜுலும் நம்ம கவுமன் ஒகும் காரிகோன். மனிதர்களை மகா கெட்டவன் யாருன்னு கேட்டால் மக்கள் வெறுக்கும் விதத்தில் அவங்களுக்கு தலைமை இமாமத்து செய்கிறவன் தான் கெட்டவன். அப்போ மக்கள் வெறுக்கிற விதத்தில் இல்லாமல் நம்ம விரும்புகிற விதத்தில் தானே இமாம் இருக்குன்னு வழங்குது. அதிலிருந்து இமாம் என்ன செய்யணும், நம்ம திருப்தி அடையணும். இன்னும் சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஆத் இப்னு ஜபல் சம்பவம் 100 தடவை சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அவர் வந்து தொழு வைக்கும்போது என்ன செய்கிறாருன்னா நீண்ட சூறாக்களை ஓதி தொழு வைக்கிறார். சுபுகில் ஒருத்தர் போய் ஒரு வயல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து தொழு வைக்கல சேர்றாரு. இவர் பக்கராவை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன செய்கிறாரு, சரியான தூக்க கலக்கம், போய் சீக்கிரம் தொழுதுட்டு போய் தூங்கணும்னு வர்றாரு. இவர் பெருசாக ஆரம்பித்தோன்னு என்ன செய்கிறாருன்றா தொழுகையில் சேர்ந்தவர் தொழுகையை கட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாரு, தனியாக அந்த தொழுகையை சீக்கிரமாக முடிச்சுட்டு அவரோடு போயிட்டார். உடனே முஆத் இப்னு ஜபல் முனாஃபிக் இந்த ஆள், இஸ்லாமியனா இருந்தவர் போவானா அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்து இது இந்த ஆளுக்கு காதுக்கு வந்து இவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட புகாரை கொடுத்துட்டார். இதுதான் சம்பவம், இதுக்காண்டி என்னை முனாஃபிக்குங்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கூப்பிடுமோ அதன்ட்டாங்க. கூப்பிட்டு நினைஞ்சாங்க, குழப்பம் பண்ணுறியா நீ தனியாக தொழுதா எவ்வளோ நீட்டி தொழுதுக்க. மக்களுக்கு தொழுதுன்னு சொன்னால் பலதரப்பட்டவங்க இருப்பாங்க, பலவினர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க. அவெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன செய்யணும், சுருக்கமாக தொழுவிக்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒருவர் நீளமாக தொழுதார் என்பதற்காக கூட புறக்கணிச்சிட்டு ஒருத்தர் போயிருக்கார், அவர் கண்டிக்கலையே. அதே மாதிரி நீங்கள் ஒரு பள்ளிக்கு போகிறீங்க, அவர் குணுத்து ஓதிக்கிட்டு இருப்பார், அது திருப்தி இல்லை, நமக்கு போகாதீங்க. ஷிர்க் வைக்கிறார் என்ற காரணத்துக்கு இல்லாமல் நாங்கள் மனநிறைவு அடையும் வகையில் அந்த தொழுகை இல்லைங்கிறதுக்கு போகாமல் இருங்க. ருக்கு சஜிதாவெல்லாம் கோழி ஊத்துற மாதிரி செய்கிறாங்க, அதில் போய் இப்படி தொழ முடியும்? அதை சொல்லுங்கள். ருக்கு சஜிதாவில் ஓத வேண்டியதை ஓத மாட்டேங்கிறாங்க, அதை சொல்லுங்கள். கூட்டுதுவா ஓதுறாங்க, அதை சொல்லுங்கள். தொழுகை முறையில் மாற்றுறாங்க, அதை சொல்லுங்கள்.
தாலீமுங்கிற தொழுது முடிச்சோன்னா உட்காந்துக்கிட்டு ஒரு ரகாத்து லேட்டாக போனீங்கன்னு வைங்க, தாலீமுக்கு தப்ப ஆரம்பிப்பீங்க, அம்புட்டு கப்சாவாக இருக்கும், அந்த காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் ஒரு திருப்தி அடையவில்லை என்று சொன்னால் அவங்கள பின்பற்றுறதுக்கு கட்டாயம் கிடையாது மார்க்கத்தில். அப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தலைமை இருந்துச்சுன்னா அதில் திருப்தி அடைய விஷயத்துக்கு நீங்கள் உண்டாக்குனதுலேயே அதிருப்தி வந்தால் நீங்கள் அதுக்கும் போகாமல் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் தௌஹீதுக்குன்னு உண்டாக்கிட்டீங்க, அங்கேயும் இதே மாதிரி நான் சொன்னதான் கேட்கணுங்கிற எல்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதையும் புறக்கணிச்சிட்டு போயிருங்க, அவ்வளோதானே. எதுலேயும் என்ன செய்யணும், மன திருப்தி அடைஞ்சால் தான் அதில் இருந்து ஆகணுன்னு ஃபர்ல் ஒன்றும் கிடையாது, கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும், விளங்கி கொண்டோம்னு சொன்னால் இந்த ஒரு கேள்வி என்ன செய்யாது, வராது.